நியூயர்க்கு ஆரம்பிச்ச சேனல் நல்ல வியூஸோடையோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபரோடையும் போகுது. வீடியோஸ் பார்க்குறவங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மற்றவங்களுக்கு காட்டும். அப்படியே லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் அல்காரிதம் மற்றவங்களுக்கு காட்டும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டதுல நிறைய கேள்விகள் வந்துச்சு. ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, ஆண்டர்பிரினர் என்ன, நான் பிசினஸ் பண்றேன், நான் என்ன ஆண்டர்பிரினர்னா என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதுல முக்கியமான 4 கேள்விகள் மட்டும் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன? அதுக்கு முதல்ல நம்ம ஆண்டர்பிரினர்னா என்னன்னு கேட்கணும். ஆண்டர்பிரினர், ஆண்டர்னா என்டர், பிரினர்னா ரிஸ்க் டேக்கிங். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்டர் ஆகிறது ஆண்டர்பிரினர்னு சொல்றோம். ஆண்டர்பிரினர்ஷிப் பிசினஸ்ல என்ன? பிசினஸ்ல என்ன சாதாரணமா பொருள் வாங்கி விற்கிறது இல்லை. ஆண்டர்பிரினர்ஸ் என்னன்னா அவங்க அவங்க ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ வேல்யூ ஆட் பண்ணி கிரியேட்டிவா இனோவேட்டிவா ஒரு ப்ராப்ளம் சால்விங்கோட அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் மக்களுக்கு கொடுப்பாங்க. இது மூலியமா அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே உருவாகும். ஸோ இதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பென்னு. இந்த பெண்ணை வச்சு நம்ம 1 மணி நேரம் எழுதணும்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்க வேர்வை வந்துடும், நம்மளுக்கு கிரிப்பு மிஸ் ஆகும், இல்லைன்னா நம்மளுக்கு கை வலிக்க கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ப்ராப்ளம் சால்விங் ஆண்டர்பிரினர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு 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 ரப்பர் கிரிப்போட இருக்கிற பென். இந்த கிரிப் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்னா, நம்ம எழுதும் போது நம்ம ஃப்ளோவாகவும் இருக்கும். அந்த ரப்பர் கிரிப்பு நம்மளோட ஸ்வெட்டையும் பிடிச்சிக்கும். இன்னொன்று ரொம்ப நேரம் எழுத முடியும். இந்த இந்த மாதிரி தான் சிம்பிளாக நம்ம பண்ணுற ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஏதாவது ஒரு வேல்யூ ஆட்டடாக இருக்கணும், சொசைட்டிக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும். இவ்வளவுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். ரெண்டாவதா பார்க்க போறது பிசினஸ் ஓனர்ஸுக்கும் ஆண்டர்பிரினர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். பிசினஸ் ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் மார்க்கெட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் வாங்கியோ இல்ல செஞ்சோ இல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியோ அந்த ப்ராடக்ட்டை அவங்க செல் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய் எல்லா செலவையும் அடக்கி அது 7 ரூபாய்க்கு 1 ரூபாய் லாபத்துக்கு விற்பாங்க. இது பிசினஸ் மேன் ரெகுலரா பண்றது. ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அவங்களே நியூ மார்க்கெட் கிரியேட் பண்ணுவாங்க. எஸ்டாப்ளிஷ் மார்க்கெட்ல போய் சேல் பண்ண மாட்டாங்க, அவங்களாவே நியூ மார்க்கெட் உருவாக்குவாங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் எப்பயுமே புது மார்க்கெட் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களோட டெக்னாலஜி, அவங்களோட இனோவேஷன், அவங்களோட டீமை வச்சு அவங்க அந்த புது மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாட்டாவோட ஜூடியோ எடுத்துக்கிட்டோம்னா, ஜூடியோ எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பு. ஏன்னா அவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால ஜூடியோக்கு எல்லாருமே மக்கள் அதிகமாக போகிறாங்க அப்படின்னு நினைச்சா இல்லை. ஏன்னா ஆண்டர்பிரினர் திங்கிங் அவங்க எப்படி திங்க் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பிராண்டட் ஷர்ட்ஸ், பிராண்டட் கிளாத், ட்ரெண்டி கிளாத் எல்லாமே மால்ல இல்லைன்னா பெரிய பெரிய ஏசி ஷோரூம்ஸ்ல தான் வாங்குவோம். ஸோ இதுல அவங்க ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு ஏசி ஷோரூம் இல்லைன்னா நல்ல நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ண இடத்துல நம்மளோட சீப் ப்ரைஸஸ் ட்ரெஸ்ஸஸ் ஆர் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் ட்ரெஸ்ஸஸ் அவங்க கொடுக்கணும். எல்லா மக்களுமே வாங்குற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் கொடுக்கணுங்கிற ஒரு கேம் சேஞ்சிங் ஐடியா தான் ஜூடியோ இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கான காரணம். ஏன்னா நம்ம வெளியே பார்த்தோம்னா நிறைய இடத்துல அந்த சீப் ப்ரைஸான இல்லைன்னா லோ காஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிடைக்குது. ஆனால் சொல்லப்போனால் ஜூடியோவோட கம்மியாக கூட நமக்கு கிடைக்குது. பட் ஆனால் அவங்க கொடுக்கறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பிராண்டட் ஷோரூம்ல வாங்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லோ ப்ரைஸ்ல நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ இதுதான் அவங்க இம்பாக்ட்ஃபுல்லா மக்களுக்கு கொடுக்கறது. அதுதான் ஆண்டர்பிரினர்ஸ் பண்றது. ஸோ பிசினஸ் மேனும் ஆண்டர்பிரினர்ஸும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஆனா ஒரே வித்தியாசம், அவங்க எப்பயுமே கஸ்டமர் பாயிண்ட்ல இருந்து கஸ்டமைசேஷன்ல இருந்து இது எப்படி மக்களுக்கு சேரும், மக்கள் எடுத்துக்கிட்டே பார்ப்பாங்க. பிசினஸ் ஓரியன்ட் அவங்க முழுக்க முழுக்க டெக்னிக்கல்லே இருப்பாங்க. ஆனா ஆண்டர்பிரினர்ஸ் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மக்கள்ல இருந்தே ஆண்டர்பிரினர்ஸ் வரலாம். மக்கள்ல இருந்தே எத்தனை பேர் அந்த மாதிரி உருவாயிருக்கும். ஸோ இதுதான் 2 பேத்துக்கான டிஃபரன்ஸ். மூணாவதா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப்ல வரலாம்? யார் வேணா வரலாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சு அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் உங்ககிட்ட இருந்து அந்த சொல்யூஷன் மக்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதா அமையும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப்ல வரலாம். நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப்ல வர்றதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, உங்க பேஷன் நீங்க வாழலாம், உங்க டைம் உங்களுக்கானது. நீங்க நினைச்ச இடத்துக்கு போகலாம், நினைச்சது பண்ணலாம், நினைச்ச மாதிரி இருக்கலாம். அது இல்லாம மேட்ரிக்ஸ்குள்ள இல்ல நம்ம ஆர்டினரி ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ்ல இருந்தோம்னா நம்ம யாரோ ஒருத்தர் பின்னாடி நம்ம போயிட்டே இருக்கணும். அவங்க டைம் முடிகிற வரைக்குமே நாம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நமக்கு வயசாகிடும். அப்புறம் நாம் அந்த டைமுக்கு போகும்போது நம்ம நிறைய லூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்ம இருக்க ஒரு லைஃப்பை இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் மூலியமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். முக்கியமாக இந்த பிஸ்னஸில் இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஈஸியாக கிடைச்சாது. சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக தான் மாறும். ஆனால் மாறும் போது அது நமக்கு ஒரு லெகசியாகவே கிரியேட் பண்ணும். அது சொசைட்டிலையும் நம்மளுக்குள்ளேயும் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாகவே கிரியேட் ஆகும். அதனால யார் வேணா ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள வரலாம்.
மேலும் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா துல்லியம் பிஸ் கோச்சிங் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 4வது, ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே வந்துட்டேன், நான் எப்படி ஜெயிக்கிறது? அது ரொம்ப ஈஸி இல்லைங்க. பிஸ்னஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்காது. ஏன்னா அது வந்து ஒரு ஒர்க்கிங் ஃபார்முலா இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வேரி காட்டினாலே போதுமானது, ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து இது வந்து லாங் ஜேர்னிங்க. எடுத்தோன்னே கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்னதாக ஆரம்பிங்க, அது கண்டிப்பாக ஃப்ளாப் தான் ஆகும். இல்லையா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது, இல்லைன்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து 20 இயர்ஸ் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம மார்க்கெட்டில் இறங்கும் போது வேற மாதிரி இருக்கும். அப்புறம் மார்க்கெட்டும் நம்ம கற்றுக்கிட்டதும் ஒரு சேர ஒன்று இணையும் போது ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே. நம்ம கண்டிப்பாக அதில் லூஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டது வேற, மார்க்கெட் வேறங்கிறது தெரியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆகும், இல்லைன்னா நம்ம நினச்ச மாதிரி போகாமல் இருக்கும். அதுலேருந்து ஒரு லேர்னிங் வரும். அந்த லேர்னிங்கில் நம்ம எங்கெங்கே விட்டோம், என்னென்ன மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நல்லா உன்னிப்பாக கவனிப்போம். ஏன்னா நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வரும்போது உங்கள் ஐடியாஸை தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் அதில் 100% உண்மையாக இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ எது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, எது இதெல்லாம் ஏன் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த கட்டம் நம்மளோட ஆண்டர்பிரினர்ஷிப்பில் எப்படி எப்படிலாம் போகலாங்கிறது நமக்கே ஒரு ரூட் தெரிஞ்சிடும். அதுதான் நம்ம இப்போ தெரியாத ஊருக்கு நம்ம போகிறோம். முதல் டைம் போகும்போது கெட்டு கெட்டு போவோம். 2வது டைம் போகும்போது நமக்கு பார்த்த ஒரு சில கடைகள் வச்சு போயிடுவோம். 3வது டைம் போகும்போது ஈஸியாக போயிடுவோம். 4வது டைம் போகும்போது சிந்தனையாக இருக்காது, சப்கான்ஷியஸே நம்மளை போய் அந்த இடத்துக்கு போய் இறக்கணும். அதே மாதிரி தான் ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதில் நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். முக்கியமாக லேர்னிங்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும், கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கான்டாக்ட்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோவுக்கு நமக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் மூஞ்சி தெரிஞ்சு உங்கள் ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சு நடக்கிற பிஸ்னஸே வேற லெவலில் இருக்கும். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பிஸ்னஸ்னால் நம்ம இல்லாமல் தான் ரன் பண்ணணும். பிஸ்னஸ்னா அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜ் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு பிஸ்னஸ் தான். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அம்பானி எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே கடை திறந்தாரா, அம்பானி வந்து எல்லா பெட்ரோல் பங்க்குமே அவராக போடுறாரு, எல்லாம் டெலிகேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸியாக, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரினர் அது வந்து மிகப்பெரிய உழைப்பு போட்டனால தான் செகண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸாக நீங்கள் இருக்கும் போது நீங்கள் வந்து எடுத்தோடனே டெலிகேட்ஸில் போகும்போது ஒவ்வொரு ஃபீல்டில் என்னென்ன ஆகுதுங்கிறது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆண்டர்பிரினர்ஸில் வரும்போது ஒவ்வொன்றா நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே ஸ்ட்ராங்காகி வரலாம். முக்கியமாக அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூ நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க பாருங்கள். ஒரு பிஸ்னஸில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் எடுத்தாலும் அதில் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுவீங்களா, அந்த வேல்யூ வந்து அது வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும், நம்ம வந்து எல்லாத்தோட டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். அது மேபி ஃப்ளாப்பாக கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவங்க ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணுறது நமக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக கிடைக்கும். இன்னொன்று, இந்த ஜேர்னிலேயே ஆண்டர்பிரினர்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் என்னென்னா கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் அந்த மேக்டிஸ் இழுத்துரும், இல்லைன்னா பழைய ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸ் இழுத்துரும். நம்ம கன்சிஸ்டன்சியாக நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்பில் போயிட்டே இருக்கும்போது யூனிவர்ஸ் ஆகட்டும், நேச்சர் ஆகட்டும், நம்மளோட ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். ஸோ யார் வேணால் ஜெயிக்க முடியல. ஆண்டர்பிரினர்ஷிப்பில் சக்ஸஸ்க்கு என்ன சொல்லியிருந்தேன், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும், தென் அந்த ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுலேருந்து லேர்ன் பண்ணணும். இந்த 2 பண்ணி முடிச்சும்போது நமக்கு ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். அந்த நெட்வொர்க் மூலியமா நம்ம பண்ண பிஸ்னஸ் வந்து வேல்யூ என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் கன்சிஸ்டன்ஸாக மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சின்னதாக ஆரம்பிக்கணும். அப்படியே பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல க்ரோத் கிடைச்சிடும். தட்ஸ் இட். அதனால ஆண்டர்பிரினர்ஷிப் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல் மாடல் தான். ஆனால் அது உங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, அந்த கன்சிஸ்டன்சி பண்ணுற நீங்கள் வந்து எவ்வளோ உங்களை வந்து மெருகேற்றி உங்கள் ரிசோர்ஸை டெவலப் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்புக்கும் செகண்ட் ஸ்டார்ட் அப்புக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா ஒரு ஸ்டேஜ் போக முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ண மிஸ்டேக் வந்து செகண்ட் ஸ்டார்ட் அப்பில் பண்ண புது மிஸ்டேக் எவ்வளோ வேணால் பண்ணலாம். பட் ஆனால் ரிப்பீட்டட் மிஸ்டேக் பண்ணோம்னா நம்ம லேர்ன் பண்ணது தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக ஆண்டர்பிரினர்ஷிப்பில் யார் வேணால் வாங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றின முக்கியமான 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வர வீடியோவில் இன்னும் டெக்னிக்கலாக எப்படியெல்லாம் இது ரன் ஆகுது, யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாயிருக்காங்க, வேர்ல்டு லெவலில் என்னென்ன இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு பாதித்த புக்ஸை பற்றிலாம் பேச போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் நம்ம கான்டென்ட் வந்து சிம்பிளாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் தான் இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.